ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் மூளை இல்லையான்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னாலும் நிஜமாகவே ஒருத்தருக்கு மூளை இல்லைன்னா என்ன ஆகும்? 2007 ஃப்ரான்ஸில் ஒருத்தருக்கு முட்டி வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் பிரெயினில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் அவருக்கு ஹைட்ரோகேப்லஸ் டிசீஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது அவ்வளோ ரேரான டிசீஸ் இல்லைனாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவர் ஹெட்டில் ஒரு டிவைஸ் இன்செர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 44 ஏஜில் அவருக்கு அகெயின் அந்த முட்டி வலி வந்திருக்கு. அப்போ அவர் பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. நார்மலாகவே சென்ட்ரல் தெரியுது தான் வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி பிளேஸ். பட் இவருக்கு 70% மேலே எம்டியாக இருந்திருக்கு, பட் ஃபுல் ஆஃப் வாட்டர். இவர் ஐக்யூ லெவல் செக் பண்ணி பார்க்குறப்போ 80% வந்திருக்கு. லைக் நார்மலான பர்சன் எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும் சிக்னேச்சர் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஜப்பானில் வாயிற பீப்புளுக்கு மட்டும் சிக்னேச்சர் என்பது கிடையவே கிடையாது. அடுக்குப்படிலாம் ரப்பர், சில்க், பிளான்ஸ்பேட் மூலமாக செய்யப்படுகிற ஆன்கோ என்கிற ஒரு சீல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்கப்படுகிறாங்க. லைக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி. உலகத்தில் நிறைய திருட்டுகள் நடந்திருந்தாலும் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு திருட்டு இருந்திருமாண்டா கிரேட் கோல்ட் ராபரி என சொல்லப்படுகிற 15 May 1855 அன்னைக்கு லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் மற்றும் ஃப்ளோக்ஸ்டோனில் இருந்து பாரிஸ்க்கு போகிற ட்ரெயினில் ஒரு 4 பேர் 3 பாக்ஸஸ் ஃபுல் ஆஃப் கோல்ட் புல்லியன்ஸ் அண்ட் காயின்ஸ் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த 4 பேரில் 2 பேர் சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் எம்ப்ளாயிஸாக வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 12,000 பவுண்டு கடட்டியிருக்காங்க. இந்த ருப்பீஸில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 13 லட்சம். இந்த உலகத்துலேயே மோஸ்ட் முட்டாள் பீஸ்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா டெஃபினட்டாக இவர் தான் நம்பர் 2 கிடைக்கும். ரோமில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி கேலஸ் கலிகுலா இன்னும் ஒரு அரசை வாழ்ந்திருந்தார். 2000 வருஷம் அப்புறம் கூட யூடியூபர்ஸ் ரோஸ் வீடியோ போடுற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காரு லைஃப்பில். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஒன்று தான், கடல் மேலே போர் தொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இவருக்கும் ஒரு போர் ஏற்படும் போது இவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போசிடியான் கடலோட கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு. பட் அந்த போரில் இவர் தோற்று போயிடுறாரு. அதுக்கு காரணம் அந்த கடவுள் தான் சொல்லிட்டு அந்த கடல் மேலேயே வார் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. போசிடியான் கடலோட கடவுள். அந்த கடல் மேலேயே போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு வீரர்கள்லாம் கடலுக்குள்ளே கூட்டிட்டு இன்னும் கட்டியை வச்சு வெட்ட சொல்கிறது, உலகிற மீன்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கடல் மேலே போர் செஞ்சு ஜெயிச்சிரோன்னு இவர் அவரே பெருமையாக சொல்லியிருக்காரு.